சிக்கன் தக்காளி மசாலா, தக்காளி மசாலா கோழி. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். தக்காளி மசாலா கோழி அல்லது தக்காளி மசாலா கோழி என்பது பழுத்த தக்காளிகளை மையமாகக் கொண்டு சுவையான மற்றும் சிறிது காரமான குழம்பை உருவாக்கும் ஒரு துடிப்பான. இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: கோழி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, தயிர், எண்ணெய், தேங்காய் அல்லது ஏதேனும் சமையல் எண்ணெய், கடுகு விதைகள், சோம்பு, பெருஞ்சீரகம், கறிவேப்பிலை. படி 1. ஒரு கிண்ணத்தில் கோழி துண்டுகளை மஞ்சள் தூள், சிவப்பு மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு மற்றும் தயிர் சேர்த்து நன்றாக கலக்கவும். கோழியில் மசாலா சமமாக படும்படி நன்றாக பிசையவும். குறைந்தபட்சம் 30 நிமிடங்கள் அல்லது சிறந்த சுவைக்காக குளிர்சாதன பெட்டியில் நீண்ட நேரம் ஊற வைக்கவும். படி 2. நடுத்தர தீயில் ஒரு பெரிய கடாய் அல்லது தவாவில் எண்ணெய் விட்டு சூடுபடுத்தவும். கடுகு சேர்த்து வெடிக்க விடவும். பிறகு சோம்பு மற்றும் கறிவேப்பிலை சேர்த்து சில வினாடிகள் வதக்கவும். படி 3. பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை இடையில் கிளறிவிட்டு வதக்கவும். படி 4. மீதமுள்ள இஞ்சி பூண்டு விழுதைச் சேர்த்து அதன் பச்சை வாடை போகும் வரை மேலும் 1 நிமிடம் வதக்கவும். படி 5. நறுக்கிய அல்லது கூழாக்கிய தக்காளியை சேர்த்து அவை மென்மையாகும் வரை மற்றும் எண்ணெய் மசாலாவிலிருந்து பிரிய ஆரம்பிக்கும் வரை சமைக்கவும். இதற்கு சுமார் 8 முதல் 10 வரை நிமிடங்கள் ஆகும். படி 6. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள் மற்றும் சீரகத் தூள் சேர்க்கவும். மசாலா பொருட்கள் கருகாமல் இருக்க குறைவான தீயில் 2 முதல் 3 வரை நிமிடங்கள் வதக்கவும். படி 7. மசாலா தடவிய கோழியை கடாயில் சேர்க்கவும். தக்காளி மசாலாவுடன் நன்றாக கலக்கவும். கோழி துண்டுகள் மூடியிருப்பதை உறுதி செய்யவும். படி 8. சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்க்கவும். சிக்கன் ஏற்கனவே ஊற வைக்கும்போது பதப்படுத்தப்பட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். படி 9. பானையை மூடி மிதமான தீயில் சுமார் 15 முதல் 20 வரை நிமிடங்கள் அல்லது கோழி ஓரளவு வெந்ததும் அவ்வப்போது கிளறிக்கொண்டு சமைக்கவும். படி 10. உங்களுக்கு தேவையான கிரேவி பதம் வரும் வரை தண்ணீர் சேர்க்கவும். எலும்புடன் கூடிய சிக்கனை பயன்படுத்தினால் சிக்கனிலிருந்து ஈரப்பதம் வெளியாவதால் உங்களுக்கு குறைவான தண்ணீரே தேவைப்படலாம். படி 11. மூடி வைத்து கோழி மென்மையாகவும் முழுமையாக வெந்ததும் சுமார் 10 முதல் 15 வரை நிமிடங்கள் வரை சமைக்கவும். அவ்வப்போது கிளறிவிடவும். படி 12. சமைக்கும் கடைசி 5 நிமிடங்களில் கரம் மசாலா சேர்க்கவும். படி 13. பரிமாறுவதற்கு முன் புதிய கொத்தமல்லி இலைகளால் அலங்கரிக்கவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.